அதனால் நம்ம வந்து கிருஷ்ண பக்தியில் எப்பவுமே ஈடுபட்டு இருந்தோம்னா அது புண்ணிய பாவம் அதுக்கு அப்பாற்பட்டதாக மாறும். கிருஷ்ண பக்தியில் ஈடுபடுறப்போ அது பாவ புண்ணியங்களுக்கு அப்பாற்பட்டது, அது ஆன்மீகமானது. நம் புலன் திருப்திக்காக ஈடுபடும் போது அது பாவ புண்ணியம் கூட ஆகுது. அர்ஜுனன் வந்து கிருஷ்ணருடைய ஆலோசனை பேரில் மகாபாரத போரில் ஈடுபட்டார் அர்ஜுனன். அது வந்து பாவ புண்ணியத்திற்கு அப்பாற்பட்டது. ஆனால் தன் சுய புலனுக்காக அவர் போர் செய்வதில்லைன்னு சொன்னார். தன் சுய புலன் திருப்திக்காக போர் செய்யறதில்லைன்னு சொன்னார். அது பாவ புண்ணியத்துக்கு அந்த உட்பட்டது. கிருஷ்ணருக்காக போர் செய்கிற பொழுது அது பாவ புண்ணியத்துக்கு அப்பாற்பட்டது. அரசாங்கம் நம்மளை வந்து ஒரு வீரர், போர் வீரர் வந்து எதிரிகளை கொல்லும் பொழுது, எதிரி நாட்டினரை கொல்லும் பொழுது, தண்டிக்கும் பொழுது அவர் வந்து பாவ புண்ணியத்திற்கு அப்பாற்பட்டவராக மாறுகிறார். அதே ஒரு போர் வீரர் வந்து சக போர் வீரரையோ மூத்த அதிகாரிகளையோ தனது சொந்த நாட்டினரையோ கொன்றால் அது மிகப்பெரிய பாவமாக